வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டியை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசலாம். சமீபத்தில் ஜிஎஸ்டி எல்லாம் நல்லா குறைச்சிருக்காங்க, உண்மையிலே குறைச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இனிமேல் ரோட்டில் பாலாரும் தேனாரும் ஓடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையினுடைய தரம் உயரும் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமாக உயரும். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கார், மிஸ்டர் எல்வி பிரபு அப்படின்னு சொல்லி. அவர் வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயத்தை போட்டிருந்தார். அதாவது ஜிஎஸ்டி குறைத்த முதல் நாளில், அது அமலுக்கு வந்த முதல் நாளில் 50,000 கார்கள் விற்பனையாக இருக்குது இந்தியா பூரா. மாருதியில் ஒரு 30,000 காரு, மற்ற 2 கம்பெனியில் 10,000 காருன்னு சொல்லி சுமாராக ஒரு 50,000 கார் வியாபாரமாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா கார் வியாபாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, காலாண்டுக்கு ஒரு முறை குறைஞ்சிருக்குன்னே சொல்லுவாங்க. இது ஒரே நாளில் 50,000 கார் விற்றுருக்கு. இதை மறுநாள் பேப்பர் நியூஸும் உறுதி பண்ணுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு வசதி வருது, வாய்ப்பு வருது, ஒரு சலுகை கிடைக்குதுன்னு உடனே எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்கள் மக்கள். கார் வாங்க போகிறாங்க. கார் வாங்கிறது நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் அது அத்தியாவசியமாக இருந்தால் வாங்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் வச்சுருக்கீங்களே அப்படின்னு நான் வாங்கக்கூடாது. எனக்கு தேவையா இல்லையான்னு நான் முடிவு பண்ணணும். அந்த ஒரு மனோபாவத்தை மட்டும் நம்ம மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ரோடுகள் பூரா கசன்னு கார்களாலும் வண்டிகளாலும் நிரம்பி வழியுது. எங்கே போனாலும் ஜாம் ஜாம் ஜாம், டிராஃபிக் ஜாம். அப்படி இருக்கும்போது இந்த புதுசாக வாங்கின காரெல்லாம் எங்கே போய் ஓட்ட போகிறீங்க? பெரும்பாலான மக்கள் சொந்த வீட்லேயும் இருக்காங்க, வாடகை வீட்லேயும் இருக்காங்க. ஆனால் கார் நிறுத்த முடியாத அளவுக்கு இடைஞ்சலான ஒரு இடமா இருக்கும். அதோட காரையும் வாங்குறாங்க, எங்கேயோ அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்திட்டு வராங்க, படாது பாடுபடுறாங்க. இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சரி, அப்போ இவ்வளோ பேசுறியே, நீ என்ன பண்ணலான்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன். அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஜிஎஸ்டியை சுத்தமாக விலக்கிட்டாங்க. 0% ஜிஎஸ்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ப்ரீமியத்துக்கு நீங்கள் எந்த விதமான ஜிஎஸ்டியும் கட்ட வேண்டாம். அடுத்த ஒன்று இருக்குது பாருங்கள், ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுக்கும் 0% ஜிஎஸ்டி. நியாயமாக பார்த்தா 50,000 கார் வாங்கினதுக்கு பதிலாக 50,000 பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க, 50,000 பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தானே வந்திருக்கணும் செய்தி. ஏன் கார் வாங்கினாங்கன்னு வருது? இதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், கார் எப்போ வேணால் வாங்கலாம். இந்த ஜிஎஸ்டி 0ல் இருக்கும்போது நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக நமக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? ஒன்றும் வேண்டாங்க. இன்னைக்கு வியாதி வர்றதுக்கு தனிப்பட்ட ஏதாவது காரணம் உங்களுக்கு வேணுமா? சும்மா வெளியே போயிட்டு வந்தாலே போதும். அந்த காலத்துலலாம் வியாதி வர்றதுக்கு பெரிய பெரிய காரணிகள் இருந்தது. எல்லாருக்கும் எல்லா வியாதியும் சீக்கிரம் வராது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. முழுக்கன்றதுக்குள்ள உங்களுக்கு 1000 வியாதி வருது. அப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு முக்கியமாக இல்லையா? அதை ஏன் நீங்கள் வாங்கலை? டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் நீங்கள் போடலை? நல்லா யோசிச்சு பாருங்கள். காரும் வேணும், அதை ஓட்டுறதுக்கு நமக்கு ஹெல்த்தும் வேணும். கொஞ்சம் யோசனை பண்ணலாம். இதுதான் விஷயம் இன்னைக்கு. இதை நம்ம நண்பர் எல்வி பிரபு அவர்கள் சொன்னாங்க. அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, ஏன் மக்கள் கார் பின்னாடி போகிறாங்க, இந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கலாமே, அந்த அளவுக்கு நமக்கு அதில் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காரும் வேணும், அதை ஓட்டுறதுக்கு ஹெல்த்தும் வேணும். அதனால் முதல்ல எது வேணும்? உடம்பு நல்லா இருக்கணும், அப்புறம் கார் ஓட்டலாம். சரிங்களா? நம்ம நண்பர் சூலூரில் தான் ஆஃபீஸ் வச்சுருக்காரு. மெயின் ரோடில், திருச்சி ரோட்டில் இருக்குது, ரங்கா டவர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் 2nd ஃப்ளோரில் இருக்கார். தாராளமாக போய் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வருமானத்துக்கும் உங்களுடைய செலவுக்கும் இடைப்பட்ட அந்த சேமிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சராசரியாக கணக்கு போட்டோம்னு சொன்னால் அந்த சேமிப்புக்கான இடமே நமக்கு இருக்க மாட்டேங்குது. யாரை வேணால் போய் கேளுங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் கேட்டிங்கன்னா சரியாக இருக்குங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த செலவை, அந்த கேப்பை, அந்த சின்ன மார்ஜினை நம்ம ஒதுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை கேட்குறது. ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் அந்த செலவுகளை சுருக்கலாம், குறைக்கலாம், எதெல்லாம் ஆடம்பரம், ஏன்னா நமக்கு தெரியாது. நமக்கு எல்லாமே அத்தியாவசியமாக தெரியும். ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது தான் உங்களுடைய 10 ஆசைகளில்
7 தாங்க அத்தியாவசியம், 3 வந்து ஆடம்பரம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். அந்த 3ஐயும் நம்ம குறைச்சோம்னு சொன்னால் அது நம்ம சேவிங்ஸ். சரிங்களா? வாழ்த்துக்கள். நல்லபடியாக உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துங்க, உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. வயசான காலத்தில் யாரையும் எதிர்பார்க்காம நிம்மதியாக இருக்கணும்னா ஒரே வழி நம்ம இன்சூரன்ஸும் நம்ம சேமிப்பும் தான். சரிங்களா? இதான் இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பட்டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.